ஒரு லாட்ஜில் ஒரு ஏசி ரொம்ப நாள் கம்ப்ளைண்ட், கேஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் 2 நாளில் கூலிங் போயிடும். எதேச்சையாக எங்களை அந்த லாட்ஜ் முதலாளி பார்க்க நேர்ந்தது. அவங்களுடைய பிரச்சனையை எங்கள்கிட்ட சொன்னார்கள். சரி நாங்கள் வரோம், வந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த லாட்ஜுக்கு நாங்கள் போனோம். அந்த ஏசியை பார்த்தோம். பார்த்த உடனே எங்களுக்கு என்ன தோன்றினதுனால், இதில் கேஸ் லீக் பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தோம். அதனால் அந்த முதலாளியிடம் நாங்கள் சொல்லிவிட்டோம், கேஸ் ஏற்ற மாட்டோம், நேரடியாக நாங்கள் இங்கேருந்து கொண்டு போயிட்டு கேஸ் லீக் செக் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வரோம், அப்புறமா பிட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை கொண்டு வந்த பிறகு அதை எப்படி நாங்கள் செக் பண்ணினோம், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போதுமே நாங்கள் உடைக்கிற ஒரு வேலையை ஏனோ தானோ என்று நாங்கள் செய்ய மாட்டோம். சரியான முறையில் பொறுமையாக செய்வோம். எங்களுடைய கஸ்டமர் ஒரு வேளை நீங்கள் ரொம்ப மெதுவாக செய்கிறீர்கள் என்று சொன்னாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு எங்கள் வேலை தரமான முறையில் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த இண்டோர் யூனிட்டியில் எங்கே லீக் இருந்தது அப்படின்றத காட்டியிருந்தோம். அதை எப்படி சரி செய்தோம் என்பதையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். மேலும் நாங்கள் அந்த இண்டோர் யூனிட்டை இலவசமாகவே காயில் சர்வீஸ் செய்து கொடுத்தோம். அதன் பிறகு அதை நாங்கள் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவுட்டோர் யூனிட்டிலும் கேஸ் லீக் இருக்கிறத கண்டுபிடித்தோம். அதையும் சரி செய்து கொடுத்தோம். இப்போது அந்த முதலாளி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாரு. எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டிலும் உங்கள் அலுவலகத்திலும் ஏசி பிரச்சனை இருந்தாலோ அல்லது சர்வீஸ் வேண்டுமென்றாலோ எங்களை அழைக்கலாம். உங்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வாக இருப்போம். தவறாமல் அழைக்கவும்.